நேயர்கள் அனைவரையும் மாறி வரக்கூடிய கலச்சூழல்ல பலஸ்தீனத்தினுடைய அரசியல் நடவடிக்கைகள் குறித்து நாம் பேச காத்திருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் பலஸ்தீனம் 2 ஸ்டேட் சொல்யூஷன் அது அமல்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற அந்த நிலைக்கு உறுதியான ஆதரவை சர்வதேச நாடுகள் மத்தியில் ஒரு அங்கீகாரம் கிடைத்திருப்பது இன்றைக்கு ரொம்ப ஒரு முக்கியமாக இருக்கிறது. நாம் ஏற்கனவே அந்த விவகாரத்தை கூறியிருந்தோம். என்னதான் இஸ்ரேல் மக்களை அழித்தாலும், எப்படிப்பட்ட ராட்சசமான கொடூரமான மனித விரோத செயல்களை செய்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் தடுத்தாலும், கால ஓட்டத்தில் பலஸ்தீனம் ஒரு குடியரசாக, ஜனநாயக நாடாக, வன்முறை அற்ற ஒரு தேசமாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் துளியும் இல்லை. அதற்கு ஒவ்வொரு காரியமும் நடப்பதற்கான கால நேரங்கள் குறிப்பிடப்பட்டது இயற்கையாகவே. இது இப்பொழுதுதான் நடக்கும், அதனால் யாரும் அறிந்துவிட முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய நெருங்கிய நாடானாகவும் இந்த பலஸ்தீனத்தை ஒட்டாமன் எம்பரர் என்று சொல்லக்கூடிய உத்மானியா பேரரசனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு பால்ஃபர் டெக்ளரேஷன் மூலம் 1917-18 இருந்து 1905 அதற்கு முன்பு 1800 சியோனிச தத்துவத்திலிருந்து தொடங்கிய இந்த போர், இந்த அழுத்தம், இந்த நாசகார வேலை 48 இல்லாத ஒருவனுக்கு இருக்கும் நிலத்தை கொடுத்து அது ஒரு பிப்ளிகல் நாம்ஸ் அடிப்படையில் அவர்களுக்காக சொத்தை கொடுத்தார்கள். இதுல என்ன ஒரு வேதனை என்றால், சாதாரணமாக நாம் ஒரு வீட்டில் ஒரு சொத்தை விற்றுவிட்டு செல்கிறோம். ஒரு 2000 ஆண்டுகளுக்கு பின்பு வந்து அந்த சொத்திற்கு உரிமை கொண்டாடுகிறார்கள் அல்லவா? அதுதான் அங்கே நடந்திருக்கிறது. அந்த மக்கள் அங்கு வாழ்ந்தார்கள், அந்த மக்கள் அங்கிருந்து சென்றார்கள். ஆக இது ஒரு நாசகார தத்துவத்தின் அடிப்படையில் யூரோப்பிய யூனியனும் அமெரிக்காவும் சேர்ந்து செய்த ஒரு சதி. இதற்குள் சில கோட்பாட்டு முரண்கள் இருப்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் நேற்றைக்கு கனடா, நேற்று முன்தினம் கனடா, ஆஸ்திரேலியா, எல்லாவற்றை விட ஸ்டோமர் இங்கிலாந்தினுடைய அந்த அங்கீகாரம் கொடுப்பவன் மீண்டும் ரத்து செய்திருக்கிறான் என்பது போல அமெரிக்காவுக்கு கடும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஸ்டோமர் அவருடைய பேட்டி இதுதான் அங்கே நம்ம முக்கியம். கனடா, ஆண்டனி அல்பேனியா, ஆஸ்திரேலியா, அதை போன்று இம்மானுவேல் மெக்ரான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் வீட்டோ அதிகாரம் கொய்ந்த ஒரு 5 நாடுகள்ல அநேகமாக 4 நாடுகள் 1988 இந்த அநியாயத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தனி ஸ்டேட் சொல்யூஷனுக்கு சீனாவும் ரஷ்யாவும் ஒப்புக்கொண்ட நிலையில் தற்போது ஏனைய ஐரோப்பா நாடுகளும் அமெரிக்காவினுடைய பாரிய அழுத்தங்களில் அவர்களோடு குடிமை கொண்டு எல்லா நாசகார வேலையிலும் ஈடுபட்ட இந்த சக்திகள் தற்போது அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு நிலை ஏற்படுத்தியிருப்பது டொனால்ட் ட்ரம்புக்கு பெரிய மன அழுத்தம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த நிலையில் நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், உடனடியாக ஒன்றும் அங்கீகாரம் எல்லாம் ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை. ஆனாலும் நிச்சயமாக அங்கீகாரத்தை நோக்கி இன்றைக்கு நாம் அந்த பயணத்தை அவர்கள் ஆரம்பித்திருப்பதாக நாம் உணர்ந்து கொள்வது பார்க்கப்படுகிறது. யூரோப்பிய யூனியன்ல பெரும்பான்மையான தேசங்கள் அடுத்தடுத்த ஆதரவை நல்கக்கூடிய ஒரு களச்சூழல் காணப்படுவதும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பெரிய ஒரு சிக்கல். ஒரு உதாரணத்திற்கு உங்களுக்கு சொல்லணும்னா, இது ஒரு பயங்கரவாத தேசம் என்று சொல்கிறது பெரும் ஆச்சரியமாக இருக்கிறது. பயங்கரவாதத்தையும், எத்னிக் கிளீன்சிங்கையும், மனித விரோதங்களையும், மனித இனத்தையும் அழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாதி அப்படிதான் நாம பார்க்க போகிறோம். அவர்கள் மக்களை பயங்கரவாத தேசத்திற்கான அடையாளத்தை இங்கிலாந்து கொடுப்பது சீறி இருப்பது நகைச்சுவை, வேதனை, முரண்கள். உலகில் வாழக்கூடிய 700 கோடி மக்களே நீங்கள் வாக்கெடுத்தால் யூத மக்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் உண்மையான ஒரு செய்தியாக இருக்கின்றது.
காசாவில் இப்போது களச்சூழல் மிக மோசமாக இருக்கிறது. வழக்கம்போல் நாள் ஒன்றுக்கு 40 பேர், 30 பேர், 100 பேர், 70 பேர் என்று அதெல்லாம் நாம சொல்லக்கூடிய ஒரு சூழலில் இல்லை. அப்படிப்பட்ட தொடர் குண்டுவெடிப்புகள், தொடர் தாக்குதல்கள் நடந்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இது மிக முக்கியமாக விவகாரம். அதே போன்று இறுதி வெற்றியை நோக்கி ஒரு சீரான பயணத்தை நோக்கி செல்லும் இந்த நிலையில் கடும் போக்காளர்களின் நம்பிக்கையை இந்த அங்கீகாரம் உடைத்திருக்கிறது. பெஞ்சமின் நெத்தன்யாகு உடைப்பட்டிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அனைத்து குற்றங்களையும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவும் அதன் சிஏயும், அமெரிக்காவுடைய மார்க்கோ ரூபியோ, அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப், அவருடைய கொள்கை வகுப்பாளர்கள், இவர்கள் அனைவரும் செய்கிற அந்த தவறுகள் உலகத்திலே வரலாற்று பிழை. குறிப்பாக சொன்னால் அமெரிக்காவினுடைய பெரும் மக்கள் சமூகத்தில 80% மேல் இஸ்ரேலுடைய அடாவடிகளுக்கும் யூத சியோனிச தத்துவத்திற்கும் எதிராக இருப்பதால் டெமோக்ராட்ஸ் பார்ட்டி இப்பொழுது அமெரிக்கா வருங்காலத்தில் அடுத்த தேர்தலில் ரிபப்ளிக் இந்த விவகாரத்திலே பெரும் தோல்வியை சந்திக்கும் என்பதால் மௌனமாக அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இனி யார் ஆட்சிக்கு வந்தாலும் யூதனுக்கோ பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கோ ஆதரவு கொடுப்பவர்கள் வெற்றி பெற முடியாது. இதுதான் அமெரிக்காவுடைய நிலை. அதே போன்று பெஞ்சமின் நெத்தன்யாகு பேசும்போது பெரும்பாலான உறுப்பினர்கள், அவர் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் போய் பேசுறார், அவமானப்பட்டு கேவலப்பட்டு வெளியேறிய ஒரு சம்பவத்தையும் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். இதற்கிடையிலே அல் கசாம் பிரிவு என்ன சொல்லி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்ற போது இது ஒரு வருத்தமான செய்தி தான். ஹோஸ்டேஜ் விடுதலைக்கும் அவர்களுடைய உயிருக்கும் நாங்கள் இனி 49 ஹோஸ்டேஜுக்கு எங்களால் இனி உறுதியான ஒரு நிலையை தர முடியாது. அவர்கள் மரணிக்கலாம் அல்லது உயிரோடு வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 1988 தெற்கு லெபனானில், அதாவது அவர்கள் காட்டுவது தெற்கு லெபனானில் கடத்தப்பட்ட ஒருவருடைய பெயர், அவர் பெயர் அயலான் அராத். அதே நிலைதான், இதுவரைக்கும் அவர் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதே போன்ற நிலைதான் ஏற்படும் என்பதையும் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. 26 பேர் அவர்கள் விட்டதாக சொன்னாலும் ஹமாஸ் அதை 49 பேர் உயிரோடு இருப்பதாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த புதிய போர்க்கள சூழ்நிலையில் அவர்கள் கூறியது போல் 60,000 படை வீரர்கள் ஒன்றும் செல்லவில்லை. ஆனால் காசாவில் அவர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். காசாவில் எந்த எல்லையிலிருந்து, நகரத்திலிருந்து தாக்குதல் நடத்தப்படும் என்பதை அறியாத நிலையில் இஸ்ரேலுடைய படையினுடைய அந்த வீரியம் எடுபடவில்லை என்பதுதான் உண்மை. 34 பேர் நேற்று முன்தினம். வழக்கம்போல் இந்த நிகழ்வுகள் சென்று கொண்டிருக்கிறது. காசாவில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த போர் சூழலை ஒரு சர்வதேச நாளிதழ் இன்பென்ட்ரபிள் த ஸ்ட்ராங் ஹோல் என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதில் என்ன செய்தால் சொன்னால், அவர்கள் பதுங்கு குழிகளை மறு உருவாக்கம் செய்தது மட்டுமில்லை, இவர்களால் நாசப்படுத்தப்பட்ட சில பதுங்கு குழிகளை மிக 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 ஸ்ட்ராங்காக மாக்கியிருப்பதையும், ஐடிஎஃப் இந்த ஸ்ட்ராட்டஜி எதுவும் செய்ய முடியாத நிலையில் இழுத்து ஐடிஎஃப் மூடப்பட்டிருக்கிறது என்பதையும், 10,000ற்கு மேற்பட்ட ஹமாஸ் வீரர்கள் டிஸப்பியர், அவர்கள் மறைந்திருக்கிறார்கள் அல்லது டனலில் அவர்கள் எங்கோ இருக்கிறார்கள். எனவே இஸ்ரேல் பல்வேறு அச்சத்தால் படை வீரர்கள் அஞ்சுகிறார்கள். ஹோஸ்டேஜினுடைய விடுதலை குறித்து அவர்களுக்கு கவனமாக இருக்கும். ஆகவே இப்பொழுது ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் நிறுத்தியிருப்பதாகவும் அங்கு செய்தி வந்திருக்கிறது. இத்தனை அழிவுக்கு பின்பும் கொக்கரித்தான் பெஞ்சமின் நெத்தன்யாகு. அழிப்பேன் என்று சொன்னார் அவர். பென்கேவிரும் அப்படித்தான் சொன்னார். பிசாயில் ஜமீரும் ஸ்மோட்ரிச்சும் அப்படித்தான் சொன்னார். இப்பொழுது யான் நிறுத்தப்பட்டிருக்கிறது காசாவில் போர். நிறுத்தப்பட வேண்டிய தேவையில்லை. அப்படி என்றால் அவர்களுடைய இயலாமை, அவர்களுடைய அறியாமை, அவர்களுக்கு ஏற்பட்ட அச்சம், அவர்களுக்கு ஏற்பட்ட பயம், அவர்களுடைய கோழைத்தனம், இதுதான் காசாவில் அவர்கள் தொடர்ந்து போரை நடத்துவதற்கு இயலாத ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்காலிகமாக அவர்கள் போரை நிறுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தியும் நமக்கு வந்திருக்கிறது. ஆகவே வார் அமைந்த வார் காசா எப்படி மாறி இருக்கிறது என்பதை அந்த இஸ்ரேலுடைய சேனல் என்ன சொல்கிறது என்று பார்க்கிறோம். காசா
the trend, the Hubei 7 rapid fortuner, தற்போது அது ஒரு மோசமான நிலையில் அவர்கள் சிக்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் நாம் அவதானிக்க முடிகின்றது. சேனல் 12 ரிப்போர்ட்டை தொடர்ந்து நாம் பார்க்கின்ற போது எங்கு பார்த்தாலும் ஃப்ரெஷ் டனல், ஒரு அச்ச சூழ்நிலை காணப்படுகிறது. அது ஒரு டென்ட்லி பாப்புலேட்டட் ஏரியாவாக இருப்பதால் எந்த முனையிலிருந்து எந்த களத்திலிருந்து யார் என்பதை அறியாமல் இவர்கள் மூவ் பண்ண முடியவில்லை. அதனால்தான் அந்த போர் நிறுத்தம் தற்காலிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிக்கலான ஃபூபி 7 டிராப்டு காசா சிட்டி என்பதை சேனல், அதாவது என்ன சொல்றாங்க, அதை நான் உங்களுக்கு புரிகிற பாஷையில் சொன்னால் கடுமையான சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் விஷயம். காசாவுக்குள்ளே அவர்கள் நுழைந்திருந்தாலும் கூட ஹமாஸ் புதிய ரெசிடென்டல் ஸ்ட்ரக்சர்ஸ், குடியேற்றங்களை அவர்கள் ஆரம்பிச்சிருக்கிறார்கள். அவர்கள் எந்த மாதிரி தாக்குவார்கள், எந்த அபார்ட்மெண்ட்ஸில் இருந்து தாக்குவார்கள், எந்த பங்கருக்குள் இருந்து ஆம்பூஸ் தாக்குவார்கள், எந்த டனாலில் இருந்து வருவார்கள் என்பது தெரியவில்லை. இவருடைய பெரும் படைகள் இருந்தாலும் அவர்கள் ஒரு அச்சத்தை அங்கே காண முடியும். இன்னும் நாம் இங்கே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், சில சூழ்நிலைகள் நமக்கு வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலைகள் இராணுவ வீரர்களுடைய கண்களுக்கு தெரியும். இது ஒரு இறையியல் தத்துவம் தான். அவர்களை ஒரு அச்சமூட்டக்கூடிய சூழல் வரும். அநியாயக்காரர்களுக்கு எப்போதுமே உதவிகள் கிடைக்காது. அது இயற்கையாகவும் அது இறையியல் தத்துவத்தில் அந்த சூழல் தான் தற்போது காணப்படுகிறது. ஹமாஸுடைய தாக்குதலிலே தற்போது இந்த மாதிரி ஒரு களச்சூழல் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. வழக்கம் போல அல் கசாம் எந்த நபரும் உயிரோடு இருக்க முடியாது என்று நான் சொல்லியிருக்கிறேன். இதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய காசாவின் செய்தியாக இருந்தாலும் சில அடுத்த கட்ட செய்திகளும் நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்ல போகிறேன். இதற்கிடையிலே அமெரிக்கா தன் தலையிலே மண்ணை எண்ணெய் போட போகிறது. இப்போ என்ன நடக்க போகுது என்று நான் சொல்றேன். கத்தர் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், 2013 செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கணும். துருக்கியில கேட்டாங்க, அதே மாதிரி இப்ப கேட்கணும் அப்படின்ட்டு கத்தர் சொல்கிறார்கள். அப்பாலஜிஸ், என் மீது, எங்கள் நாட்டின் மீது இறையாண்மை கொண்ட ஒரு சாவரின் தேசத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எந்த விதத்திலும் நாங்கள் மன்னிக்க போவதில்லை. இப்போ இதனுடைய வடிவம் என்னவென்றால், அவர்களுக்கு கொஞ்ச நெஞ்சம் ஆதரவாக இருந்த நாடுகள் அனைத்தையும் பெஞ்சமின் நேத்தன்யாகும் அவனது சேனைகளும் நிரந்தர பகைவர்களாக ஆக்கி கொண்டார்கள். உலகமும் அவரை பகைவராக ஆக்கி கொண்டது. ஸ்பெயின்ல இருந்து, இத்தாலியில இருந்து, ஸ்பெயின்ல இருந்து, அப்புறம் கனடாவில இருந்து, ஆஸ்திரேலியால இருந்து, பிரான்ஸ், எல்லா நாடுகளும் 157 நாடும் இவனை ஒரு மனித விரோதியாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அமெரிக்கா மட்டும்தான் இந்த அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவும் அவனும் ஒண்ணுதான். ஆகவே அமெரிக்கா இந்த அநியாயத்தை துறை போவதை நாம் எந்த காலத்திலும் மறக்க முடியாது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நடிப்பார்கள் அமெரிக்கர்கள். இப்பொழுது என்ன நடக்கும் என்று நாம் யூகிக்க முடிகிறது என்றால், அரபுகள் இனி ஒரு முடிவுக்கு வந்தாக வேண்டும். புலங்காகிதம் அடைந்து உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் அனைத்துக்கும் உள்ளாற்றிருக்கக்கூடிய சவுதி அரேபியா, அதே போன்று யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், கத்தர், ஈஜிப்ட், ஜொர்டான் போன்ற நாடுகள், துருக்கி போன்ற நாடுகளின் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அந்த முடிவு எடுக்கக்கூடிய சூழலை இல்லாவிட்டாலும் அவர்கள் ஈரானுக்கும் ஏமனுக்கும் ஹமாஸுக்கும் பெரும் பொருள் உதவியை ரகசியமாக செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து இவன் மனிதனை கடித்து விட்டால் அடுத்து கடிப்பது நாம் தான், கடிபடுவது நாம் தான் இருக்க முடியும் என்ற ஒரு அச்சத்தில் அவர்களுக்கு அந்த உறவு வந்திருக்கிறது. ஆகவே பெரும் பொருள் இனி அவர்கள் பாசையிலே சொன்னால் ஏமன் பயங்கரவாதிகளுக்கும், ஈரான் பயங்கரவாதிகளுக்கும், ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கும், ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளுக்கும் அவர்கள் கொடுப்பார்கள். இதுதான் அப்படித்தானே சொல்வார்கள். இனி பயங்கரவாதம் அதிகரிக்கும். ஏனால் அமெரிக்கா அப்படித்தான் சொல்கிறது. பயங்கரவாதத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு ஒருவன் ஆதரவு கொடுக்கிறான் என்றால் அப்ப யார் என்பது 64,000 மக்களை செய்த பிறகு 1,70,000 பேரை நாசமாக்கி நாட்டின் கட்டமைப்பில் 90% நாசமாக்கிய ஒருவன் பயங்கரவாதி இல்லை. ஆனால் அந்த இடத்திற்காக போராடுகிறவன் பயங்கரவாதி என்று சொன்னால் என்ன வித்தை? இதற்கிடையிலே இறுதியாக ஒரு செய்தி. முதலாக ஏமன், மிக முக்கியமாக வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் ஜொர்டான் மற்றும் எல்லையிலே அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள். அது ரொம்ப ஒரு சிக்கலான எல்லை என்று சொல்லப்படுகிறது. அதிக சர்வலைன் வைக்கக்கூடிய அந்த ஜொர்டான் பகுதிகளிலே கண்காணிப்பு அதிகமாக இருக்கும் அந்த பகுதிகளில் இறங்கி முதலாக அவர்கள் இஸ்ரேலுக்குள்
கிளைடர், அதாவது பாராசூட் மூலம் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள், இஸ்ரேலுக்குள் இறங்கி இருக்கிறார்கள். இது எப்படி என்ற செய்தி நமக்கு வந்திருக்கிறது. லண்டனில் பேஸ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு செய்தி களத்திலிருந்து நாம் இந்த செய்தியை அறிந்திருக்கிறோம். இன்டர்நேஷனல் மீடியாக்கள் இந்த செய்தியை நமக்கு தர மறுக்கிறார்கள். அதற்கு பின்பு ஏமனிலிருந்து தார்மாராக வீசப்பட்ட பலஸ்டிக்ஸ் ராக்கெட் தாக்குதலின் மூலம் ஒரு பெரும் நாசம் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் வீட்டிலிருந்து வெளியே வராத அளவுக்கு டெல்லவியிலும் அம்மான் என்று சொல்லக்கூடிய உளவுத்துறை தலைமையகமும் பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய மாளிகையும் கூட பற்றி எறிவதாகவும், பலர் உயிர் காப்பாற்றுவதற்கு உள்ளே இருந்து அழுகிறார்கள், தீப்பற்றி எரிகிறது என்ற செய்தியும் வந்திருக்கிறது. ஆகவே இப்பொழுது யமன் தனது ஆட்களை உயிர் பலி கொடுப்பதற்கு தயாராக இஸ்ரேலுக்குள் மேற்கு கரை உள் அவர்கள் இறக்கியிருப்பது, அவர்கள் இறங்கிய பின்பு உள்ளே அவர்கள் என்ன நடந்தார்கள் என்ற செய்தியை பற்றி தகவல் ஒன்றுமில்லை. அவர்கள் சாப்பரின் மூலமாக பாராசூட்டில் மிக முக்கியமாக சர்வேலன்ஸ் கிரவுண்ட் என்று சொல்லக்கூடிய கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்ட அந்த ஜொர்டான் எல்லையில் மேற்கு கரைக்கு இடையிலே அவர்கள் இறங்கி உள்ளே நுழைந்து விட்டார்கள் என்ற தகவல் வந்திருக்கிறது. இதனுடைய தாக்கம், இதனுடைய ஆதிக்கம் என்னவென்று தெரியவில்லை. அடுத்தடுத்த செய்திகள் அது வரப்போகிறது. ஆக இன்றைய செய்தியில் பலஸ்தீனம், அது மட்டுமல்லாமல் இனி ஈரான், இனி எல்லா நாடுகளும் இவனுக்கு எதிராக மாறும். ஒரே ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. இவ்வளவு பெரிய 60,000 பேர் உள்ளே சென்றார்கள் என்று சொன்னோம். அது எத்தாயிரம் பேர் சென்றார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. 10,000 பேர் இருக்கலாம், 12,000 பேர் இருக்கலாம். ரிசர்வ் ஆர்மிலே 60,000 பேர் போகல. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தற்காலிக போர் ஃபியூஸ் நிறுத்தப்பட்டிருப்பதாக வந்திருக்கிறது. தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள், டென்ட் பாப்புலேஷனாக இருக்கிறார்கள். இன்று காலை மருத்துவமனைகளும் அனைத்தையும் க்ளோஸ் செய்வதற்கு இஸ்ரேல் திட்டம் போட்டிருக்கிறார்கள். எது எப்படியோ, என்ன குழப்பம் வந்தாலும் அவமானமும் அதிர்ச்சியும் கேவலமும் பெஞ்சமினுக்கு ஏற்பட போது எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் அது பாதிக்கப்பட்டவர்களுடைய பிரார்த்தனையாகத்தான் இருக்கும். நாம் ஒரு ஒற்றை சார்பில் பேசவில்லை. இதே நிலை இஸ்ரேலுக்கு ஏற்பட்டால் நமது பார்வை அப்படித்தான், இலங்கை தமிழர்களுக்கு ஏற்பட்ட பார்வையும் அப்படித்தான். ஆகவே பலஸ்தீன மக்கள் தற்போது பெரும் நாசகார சந்திப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏமன் பராசூட்டில் உள்ளே இறங்கியிருக்கிறார்கள். இந்த தகவல் வந்திருக்கிறது. கத்தர் மன்னிப்பு கேட்கும் வரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அப்பாலஜிஸ் எங்களுக்கு வேணும்னு சொல்கிறார்கள். அமெரிக்காவுக்கு அநேகமாக வருங்காலம் இருண்ட ஒரு காலமாக மாறப்போகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கின்றேன்.